டின்னர் ரொட்டீன் பார்க்கலாமா? இன்றைக்கி டின்னருக்கு வந்து சப்பாத்தியும் வெஜ் குருமா தான் பிளான் பண்ணியிருந்தேன். இதுக்கு முந்தின நாள் நைட்டே வந்து கொஞ்சம் சுண்டல் வந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ ஒரு குக்கரில் வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காயெல்லாம் சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு 2 வெங்காயம் சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுருக்கேன். இதில் கொஞ்சமாக இஞ்சி தட்டி சேர்த்துருக்கேன், கொஞ்சம் பூண்டு சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஸ்பைசஸும் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சள், மிளகாத்தூள், அப்புறம் கரம் மசாலா எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். என்ன தான் நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு பார்த்து செஞ்சாலும் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா செஞ்ச குருமா மாதிரி எனக்கு டேஸ்ட் வராது. சிம்பிளான வெஜிடபிள்ஸ் தான் சேர்த்துக்குவாங்க, ஆனால் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் நான் என்ன செஞ்சாலும் என் பிள்ளைங்களுக்கு நான் செய்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஊற வச்ச சுண்டலையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கணும். இது கூட தேவையான தண்ணியை சேர்த்துட்டு குக்கரில் மூடி போட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துடலாம். இதுக்கு நடுவில் நம்ம வந்து கொஞ்சம் மசாலா அரைச்சி வச்சுக்கலாம். கொஞ்சமாக தேங்காய், அப்புறம் சோம்பு, அப்புறம் கொஞ்சம் கேஷ்யூ சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ 5 விசில் வந்துருச்சு. வெஜிடபிள்ஸ்லாம் நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுட்டா போதும். குருமா வந்து ரெடி ஆகிடும். ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சிம்பிளான என்னோடய ஸ்டைல் குருமா வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. பேரலெல்லாம் சைட்லேயே சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான், என்னோடய டின்னர் வந்து இன்றைக்கி இப்படி தான் போச்சு. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.